வணக்கம், வெல்கம் டு மாண்டஸ் கிச்சன். மாண்டஸ் கிச்சனில் இன்றைக்கி பட்டேட்டோ நக்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நக்கட்ஸ் யூஸ்வலி நமக்கு சிக்கனில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜில் வந்து சூப்பரான ஒரு நக்கட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பொட்டேட்டோஸ் வச்சு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இது 2 in 1 3 in 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பொட்டேட்டோ வச்சோம் நம்ம நக்கட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு கட்லெட் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் ஒரு முறுக்கு மாதிரி கூட நம்ம அச்சுக்குழலில் இதை போட்டு நம்ம அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg பொட்டேட்டோவை நல்லா வந்து தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு குக்கர்லேயோ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் பாத்திரத்துலேயுமே வந்து 2 சைடும் கட் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா வித்தின் ஒரு 15 to 20 minutesல வெந்துடும். அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ அப்படின்னாலே பசங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நக்கட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணலாம். அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி ஷேப் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி ஒரு முறுக்கு அச்சில் என்னென்ன அச்சுகள் இருக்கோ அந்த ஷேப் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டோம். இப்போ வந்து பொட்டேட்டோ மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அது நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு அதில் கொஞ்சமாக நம்ம கார்ன் ஸ்டார்ச் போடுறோம். கார்ன் மாவு இப்படி இல்லாட்டி கார்ன் ஸ்டார்ச் வந்து 2மே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பொட்டேட்டோவுக்கு அந்த தண்ணி இழுக்கிறதுக்கு போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளார் சேர்த்துருக்கோம். அதுவுமே மைதா மாவு சேர்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே. தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம். அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து கடைசியாக சேர்த்துருக்கோம், இடித்து சேர்த்துருக்கோம். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 to 10 பற்களை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா வாய்வுன்றதால அந்த வாய்வு எடுக்கும். அட் த சேம் டைம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து உருட்டுறதுக்காக கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 கையிலுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஷேப்பில் எடுத்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி பால் ஷேப்பாக ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தட்டி நீங்கள் அப்படியேவும் வந்து நக்கட்ஸை போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கார்ன் மாவு, அதாவது கார்ன் ஸ்டார்ச் இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு மைதா மாவு எதுலையாவது நீங்கள் அதை கொஞ்சம் பெரட்டி எடுத்தும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக அந்த பிரெட் கிராம்ஸ்லேயுமே வந்து 4 சைடுமே, அதாவது 2 சைடுமே, சைடில் மேலே கீழே எல்லாமே படுற மாதிரி நல்லா அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பால் அது மேலே போட்டு திரட்டி அப்படியும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ப்ளைனாகவுமே போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாவுலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரெட் கிராம்ஸு என்னென்னா நீங்கள் எடுத்து உருட்டும் போது அது நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு திரட்ட வராது. அது வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு திரட்டும் போது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நக்கட் ஷேப்லேயும் அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பொரிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.